அக்கா நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் சாரோட தமிழ்நாட்டின் புவியியல் புத்தகத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதை பத்தி பாத்துடலாமா? முதல் கேள்வி பாருங்க, சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியானது, அதாவது 1 மற்றும் 3 தான் சரி. பேஜ் நம்பர் 10.60 பாருங்க, அதுல SDMA ஓட விரிவாக்கம் கொடுத்திருக்காங்க, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ட்டு கிளியரா கொடுத்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 10.70 செக் பண்ணுங்க, அதாவது SDEM கான விரிவாக்கம் தமிழ்நாடு டேட்டாபேஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவா கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த புக்ல இருந்தா பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நேரடி கேள்வி பாருங்க, சரியான பொருத்தத்தை தேர்வு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 தான் சரி. இதை பத்தி பாத்துடலாமா? நம்பர் 10.3 செக் பண்ணீங்கன்னா கிளியரா கொடுத்திருப்பாங்க, பேரிடரை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காலம் போட்டு எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இந்திய வானிலை அமைப்பு அப்படிங்கிறது சூறாவளி அல்லது வானிலை அப்படின்ட்டு கிளியரா இந்த பாக்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஆப்ஷன் 4 செக் பண்ணுங்க, மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க 10.60 அண்ட் 10.61ல வந்து கிளியரா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பத்தி விளக்கி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் வந்து முதலமைச்சர் அப்படிங்கறத கிளியரா இந்த பேஜ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 10.61 பேஜ் நம்பர்ல கிளியரா கொடுத்துட்டாங்க. அடுத்த நேரடி கேள்வி பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் புவியியல் புத்தகத்துல இருந்து இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி பாத்திரலாமா? பின்வருவனவற்றுள் எவை உண்மையான கூற்று என்பதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 தான் சரி. ஆப்ஷன் 1 பாத்தீங்கன்னா வல்லூர் அனல்மின் நிலையத்தில் இருந்து 2012 அலகு 1 உற்பத்தி தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியான பதில் தான், பாத்துக்கோங்க. இதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா விக்கிபீடியால இருக்கு, அது மட்டும் இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கு, நான் அட்டாச் பண்றேன். ஆப்ஷன் 2 செக் பண்ணுங்க, இந்தியாவில் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையமாக கல்பாக்கம் விளங்குகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் புக்ல பேஜ் நம்பர் 1.58ல கொடுத்திருக்காங்க. பக்கத்தில் முதல் உள்நாட்டு கனநீர் உலையை வெற்றிகரமாக இயக்கியது அப்படின்ட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் 3 செக் பண்ணுங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் வட்டத்தில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை பத்தி பாத்தீங்கன்னா 5.7ல வந்து தவறு அப்படிங்கறத கிளியரா கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டத்துல தான் காணப்படுதுன்னு கொடுத்திருக்காங்க. ராதாபுரம் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் ஆகல. சயின்ஸ் அண்ட் டெக் புக்ல இருந்து 20க்கும் மேற்பட்ட கேள்விகள், தமிழ்நாட்டின் புவியியல் புத்தகத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோல நம்ம பாத்திரலாம்.